ரீசெண்டாக பீட்டாவோட ராதாராஜன் வந்து ஒரு கமெண்ட் சொன்னாங்க. எல்லாத்துக்கும் கூட்டம் கூடுவீங்க, ஃப்ரீ செக்ஸ்னா கூட மரீனா பீச்சில் 50,000 பேர் கூடுவீங்க அப்படின்னு. 50,000 பேர் கூட மாட்டோம், 5 லட்சத்துக்கும் மேலே கூடுவோம். எதுக்கு? இந்த கமெண்ட்டு சொன்னதுக்கு உங்களை செருப்பால் அடிக்கிறதுக்கு. தமிழ்நாட்டில் பிறந்துட்டு ஒரு புடவை கட்டிக்கிட்டு 68 வயசான உங்களுக்கு இப்படி ஒரு பேச்சு வருது. அங்கே இருக்கிற ஒருத்தனும் அண்ணன் தம்பியா, அக்கா தங்கையா, சகோதரன் சகோதரியா ஒரு தமிழ் உணர்வுக்காக போராடுறான். அது புரிஞ்சிக்க தெரில. அங்கே இருக்கிறது வெறும் தமிழன் தமிழச்சி தான், சகோதரன் சகோதரி தான். இந்த மாதிரி அசிங்கமாலாம் பேசாத, சரியா? இந்த மாதிரி பேசுறதுக்கு எங்கேயாவது போய் நாண்டுக்கலாம். முன்னெல்லாம் எப்படி இப்படி ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக போட்டாங்கன்னே தெரில. கொஞ்சமாவது யோசிக்கணும் என்ன பேசுறதுக்கு முன்னாடி. இனிமேல் உன் தலையை வெள்ளை காட்டுறாத, ஏன்னா பேட்டிலாம் கொடுத்துறாத. ஏற்கனவே வச்சு செஞ்சிருப்பானுங்க சோஷியல் மீடியாவில். எப்படியாவது இந்த வீடியோ அந்த அவங்கக்கிட்ட சேர்த்துருங்க. இப்போ கூட அவங்கன்னு சொல்கிறது உங்கள் வயசுக்கு ஒரே ஒரு மரியாதை கொடுத்து தான். என்ன அவ்வளோ கோவத்தில் இருக்கோம் எல்லாரும். ஒரு உணர்வை புரிஞ்சுக்கோ. இது வந்து வேறு விஷயம். நீ என்ன மாதிரி வேணால் கமெண்ட் போட்டிருக்கலாம், லாபம் மதிக்கிறது ஒத்துக்கிறேன். ஆனால் இப்படி ஒரு அசிங்கமான கமெண்ட் சொன்னதுக்கு நீ பப்ளிக் முன்னாடி மன்னிப்பு கேட்டே ஆகணும். நீ கேட்குற, அவ்வளோதான்.